இருக்குங்க ஒரு வீடியோங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் இல்லை ஒரு 30-40 ஆண்டுகள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் மனைவி மேலே அன்பு பாசம்னா அப்படி ஒரு பாசம்னு இருக்கீங்க. சாப்பிட்டியா, பிடிச்சியா, பண்ணியா, ஏம்மா கோல்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணும், பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்க. உள்ளன்போட குடும்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மனைவி பார்க்குறீங்க. அப்படி அந்த மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் வர்றீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் வரும்போது அந்த உங்கள் மனைவிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு வர்றான் இதுக்கா ஆப்போசிட்டில் வரும்போது உங்கள் மனைவி மட்டும் குறுன்னு பார்க்குறான். குறுன்னு பார்த்துட்டு போகிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வர்றீங்க. வந்து வீட்டில் இறங்குறீங்க. வீட்டில் இறங்கின உடனே உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வெளியே தாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறது. எங்கே உட்காந்துட்டீங்க, போயிட்டு வாங்க, இங்கே போகிற டீக்கில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாட்டுது. நீங்கள் ஒரு பதட்டத்துலேயே இருக்குது. உங்கள் மனைவி வீட்டுக்குள்ளே ஒரு பதட்டத்துலேயே இருக்குதுன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது, ஒரு துடிப்பாக இருக்குது, ஒரு பரபரப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அவன் அருகில் வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கான். ஒரு வீட்டில் இருக்க ஒரு 10 ஸ்டெப் போனால் வீட்டுக்கு போயிடலாம். இல்லாட்டி அவன் வரதுன்னா இந்த அம்மா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கும்போது இவனை தாட்டி விடுது. சொந்த ஹஸ்பண்டுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் வாழ்ந்த ஹஸ்பண்டு, ஆரோக்கியமான மனுஷன், நல்ல தங்கமான ஆள். என்னங்க, சொந்த வீடு வாசல் கட்டி நல்லா நிம்மதியாக வச்சுருக்காரு. காமம் பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. இந்த காமம் இன்னொரு ஆளுகிட்ட பழகிற காமம் எவ்வளோ துரோக செயல் பண்ணுது பாருங்கள். இவனை தாட்டி விடுது. அவருக்கு போகிற அர்ஜென்ட்டு. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே வினாடி அவர் போனோடனே டக்குன்னு அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு 1 ஹவர் கழித்து வீட்டுக்காரர் வரும்போது அப்போ தான் ஸ்டவ் பற்ற வச்சு ஏதோ பண்ணுது. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? இல்லைங்க, அதை பண்ணேன் அப்படின்னு. அவ்வளவு நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு துரோக செயல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? காவல் இருப்பீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். காவல் இருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு துரோக செயல் பண்ணுற லேடிஸும் இருக்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க லேடிஸு. நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி துரோக செயலுக்கு இந்த நேச்சுரல் நடந்ததை மிக வருத்தத்தோடு என்கிட்ட சொல்லி ஒரு வீடியோ போடுங்க சார், ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு, பேரெல்லாம் சொல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்ல உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. கடவுள் கொடுத்துருவார் தண்டனை எந்திரிக்காத அளவுக்கு. இவ்வளோ வசதி வாய்ப்பாக்கு வச்சுருக்காரு, பிடிச்சிருக்காரு, செஞ்சுருக்காரு. இந்த அற்ப சந்தோஷத்துக்கு வேண்டி கணவரை தாட்டி விட்டு போட்டு நீங்கள் மத்தியானத்தில் நீங்கள் இன்னொருத்தங்க கூட போய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா என்ன நீங்கள் ஒரு பொழப்பு பண்ணுறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கா? அது உங்களுக்கு மீடியமான வயசு மீறிடுச்சு. அவர் சொல்கிறாரு, மீடியமான வயசெல்லாம் மீறிடுச்சு சார். இதே அலையுதுங்க சார். அது காமம், உடம்பு பூரா காமம் சார். அது என் ஒய்ஃபுக்கு என்னால் பார்க்கவே முடியலைங்க. இந்த அம்மா கிட்ட இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சார் இந்த அம்மா கிட்ட பழக பிடிக்க, ஒரு அன்பு பாசம் காட்டுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதெல்லாம் நல்லா இல்லைங்க, நல்ல பழக்க வழக்கம் இல்லைங்க. பெண்ணை 4 பேர் சமுதாயத்தில் மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும்னு சொல்ல வர்றேன். இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. இந்த மாதிரி செய்கிறத அவாய்ட் பண்ண நீங்கள் வச்சுட்டுங்களா? பை.